Hi everyone, hope you are all doing great. 1 lakh salary வாங்குறீங்க. மந்த் ஸ்டார்டிங்ல சும்மா கிங் மாதிரி ஃபீல் ஆகும். அமேசான்ல பிடிச்ச பொருளை ஆர்டர் பண்ணுவோம். பிடிச்ச ஃபுட்டை தேடி தேடி ஆஃபர்ல செக் பண்ணி ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுவோம். வீக்கெண்ட் பிளான்னா செம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ மந்த் ஸ்டார்டிங்ல சும்மா ஜாலியா இருப்போம். 10th டேல பேலன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதே மந்தோட 23 டேல செக் பண்ணும்போது பேலன்ஸ் நல்லா குறைஞ்சிருக்கும். நம்ம மனசு என்ன சொல்லும், ஆஹா நிறைய செலவு பண்ணுறோம் போலியே, பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும். மந்த் எண்டு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் ஜீரோவில் எண்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மினிமலாக வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. இது ஏன் இந்த ப்ராப்ளம் வருது? 1 lakh சேலரி வாங்குற நீங்கள் ஜீரோவில் எண்ட் ஆகுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மந்த்லி உங்களுக்கு 1 lakh சேலரி வாங்குறீங்கன்னா அது எங்கெங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம சேலரி வந்து ஜீரோ ஆக்காமல் மந்த் எண்டில் தப்பிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும், தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம். ஸோ பிஃபோர் வி டைவ் இன், திஸ் இஸ் சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனல். உங்கள் கெரியரையும் உங்கள் ஃபினான்ஷியல் லைஃபும் அப்கிரேட் பண்ணுறதாங்க நம்ம சேனலோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 lakh சேலரினா இந்தியாவில் டாப் 1%ல வருவீங்க. ஆனால் ரியாலிட்டி சேவிங்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஸ்ட்ரெஸ் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. இது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னா, நம்ம நல்ல சேலரி வாங்குவோம், ஆனால் மந்த் எண்டில் எம்டி ஃபீலாக இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன் என்னன்னா, இன்கம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை விட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுங்க. ஸோ இன்கம் க்ரோத் எப்பவுமே ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக இருக்கும். ஸோ ரியல் சக்ஸஸ் என்னென்னா, மந்த்லி எவ்வளோ சேலரி வாங்குறோன்னு முக்கியம் இல்லை, அதை நம்மளால் எவ்வளோ ரீட்டைன் பண்ண முடியுது, அதுதாங்க ரியல் சக்ஸஸ். 1 lakh சேலரி வாங்குங்க, பட் சேலரி எங்கே போகுது? கோஸ் பண்ணுறாங்களா? பிளாக் மேஜிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துடுறாங்களா? இல்லை உங்ககிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணிடுறாங்களா? எதனால் இந்த யோசிச்சிருக்கீங்களா? இங்கே ரியலாக ஒரு ப்ராப்ளம் ஒளிஞ்சிருக்குங்க. என்ன ப்ராப்ளம்னா, இங்கே ரியல் கல்பிரிட்டு உங்கள் ஹேபிட்ஸ் தாங்க. மிஸ்டேக் நம்பர் 1, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னா, ஒன்ஸ் நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லைஃப் ஸ்டைலையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். எப்பவுமே இன்கம் எந்த ஃபேஸில் வந்து க்ரோ ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனும் இருக்கணும். நம்ம ஒரு பர்டிகுலர் சேலரி இன்க்ரீஸ் நடந்திருக்கும், பட் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்கு பொருள் வாங்கிறது, எக்ஸ்பென்சிவ் கேஜெட்ஸ் வாங்குறது, எக்ஸ்பென்சிவ் வெக்கேஷன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் தான். சேலரி பெருசாக ஆகும்போது நம்ம ஈகோ பெருசாகக்கூடாது, நம்ம அப்போ அந்த டைமில் ரொம்ப அம்பலாக இருக்கணும். மிஸ்டேக் நம்பர் 2, இஎம்ஐ ட்ராப். நிறைய பேர் பார்க்குற ஒன்ஸ் சேலரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய இஎம்ஐ ட்ராப்பில் போய் மாட்டிப்போம். இஎம்ஐ ட்ராப்னா என்னென்னா, நம்மக்கிட்ட இப்போதைக்கு காசு இருக்காது, ஆனால் அந்த பொருள் வாங்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இஎம்ஐயில் வாங்கிடுவோம். என்னென்ன பொருளெல்லாம் இஎம்ஐயில் வாங்கலாம்னா, ஃபோன், கார், நம்ம லேப்டாப் அக்சசரிஸ், ஹோம் அப்ளையன்சஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து வச்சு வாங்குறதுக்கு டைம் எடுக்கும். அந்த பேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லை. நம்மளுக்கு எல்லாமே அர்ஜென்ட்டாக வேணும்னு நினைப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இஎம்ஐ ட்ராப்பில் போய் மாட்டிப்போம். இஎம்ஐ ட்ராப் எப்படி நடக்கும்னா, உங்களுக்கு வந்து சின்னதாக சிம்பிள் அமௌண்ட் மாதிரி தான் தெரியுங்க. பட் என்ன பிரச்சனைனா, அந்த சிம்பிள் அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு அக்குமுலேட் ஆக ஆக அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் மோஸ்ட் டேஞ்சரஸ் இஎம்ஐ என்னென்னா கிரெடிட் கார்டு பில்லுன்னு சொல்லலாம். சேலரி வாங்கும்போது நிறைய பேங்க்கில் வந்து நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கிரெடிட் கார்டும் கொடுத்துருவாங்க. எஸ்பெஷலி ப்ரைவேட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஐடி பர்சன்ஸ்க்குலாம் ஈஸியாக வந்து கிரெடிட் கார்டு கிடச்சிரும். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் கார்டு தான் இருக்கே, மந்த் எண்டில் பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி அவங்களுக்கு தேவையான கேஜெட்ஸோ என்னமோ அதை வந்து இது பண்ணிடுவாங்க, கேஜெட்ஸை வாங்கிடுவாங்க. மந்த் அந்த டைமில் பில் சைக்கிள் வரும்போது அவங்களால பே பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னா, அவங்க பே பண்ண வேண்டியதை விட அதிகமாக அவங்க பே பண்ணுவாங்க. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 40,000 எடுத்திருக்காங்கன்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட தவறிட்டாங்க, லைக் கேபிட்டல் அது ஆன் டைமில் பே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா 35 to 40% இன்ட்ரெஸ்ட் வருங்க. அது இட்ஸ் லைக் டூ மச் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி. அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 3, நோ ட்ராக்கிங். நம்ம ட்ராக் பண்ண மறந்துடுறோம். நிறைய சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ நம்மளோட மணி நம்ம அக்கௌண்ட்லேருந்து எங்கே போகுது, எதுக்கு போகுது அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணாமே விட்டுருவோம். இதை முக்கியமாக நம்ம ட்ராக் பண்ணணும்.
ட்ராக் பண்ண தெரிலனா, நீங்க எவ்ளோ சேலரி வாங்குனாலும், எவ்ளோ சம்பாதிச்சாலும் அந்த காசு உங்ககிட்ட நிக்கவே நிக்காதுங்க. மிஸ்டேக் நம்பர் 4 சோசியல் மீடியா பிரஷர். இந்த சோசியல் மீடியா பிரஷர்னாலேயே நெறைய பேர் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெறைய ட்ராப்ல போய் மாட்டிக்கிறாங்க. எப்படின்னா, இப்ப நெறைய சோசியல் மீடியாஸ் லைக் Instagram, Facebook இந்த மாரி சைட்ஸ்லலாம் ரொம்ப அடிக்டிவா இருக்கும். அதுல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதே நம்மளுக்கு தெரியாது. அதுல நம்ம சில போஸ்ட் பார்ப்போம். லைக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெக்கேஷன் போயிருந்தாங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் கண்ட்ரிக்கோ, இல்ல அந்த பிளேஸ்க்கோ அழகா அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அழகா இருந்திருக்கும். ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. ரீல்ஸ்லாம் போடுவாங்க. அத பார்த்து நம்மளும் டெம்ப்ட் ஆயி, அவங்க கூட கம்பீட் பண்றோம்னு நெனச்சுட்டு, நம்ம தேவையில்லாத அமௌண்ட்ட ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போவோம். புடிக்கலனாலும், புடிச்சிருக்காலும் சில பேருக்கு ரொம்ப டிராவல் ஃப்ரீக் ஃப்ரீக்கா இருப்பாங்க. டிராவல் ஃப்ரீக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு ஓகே. பட் சில பேருக்குலாம் வந்து அந்த சோசியல் மீடியா பிரஷர்னாலயும், அவங்க ஃபாலோவர்ஸ சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாம எக்ஸ்பென்சிவ் வெக்கேஷன்ஸ் எடுப்பாங்க. விச் இஸ் நாட் அஃபோர்டபிள் ஃபார் தெம். அவங்களோட ஹைலைட்ட பார்த்துட்டு உங்க லைஃப்ப நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ சோசியல் மீடியா கம்பேரிசன் அந்த பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவ லிமிட்டடா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியா இல்லனாலும் குட். பட் இப்ப இருக்கிற நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட்ல வி ஹேவ் டு யூஸ் சோசியல் மீடியா ஃபார் அப்ஸ்கில்லிங், ஃபார் பிசினஸ் பர்ப்பஸஸ் அண்ட் தோஸ் திங்ஸ். ஸோ நம்ம சோசியல் மீடியாவ வைஸா யூஸ் பண்ணுங்க. நோ ஃபினான்ஷியல் பிளான். நம்மளுக்கு டெஸ்டினேஷனே தெரிலனா, நம்மளுக்கு பாத்தும் தெரியாது. நம்ம வேவியா போவோம். அதேதாங்க ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லன்னா, உங்களுக்கு என்ன தேவை? ஃபினான்ஷியலா நீங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்? எப்படி நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ணணும்? இதுக்கான ப்ராப்பர் கோல் ஒரு சிஸ்டம் உங்ககிட்ட இல்லன்னா, சேலரி வரும் போகும். ஆனா உங்களுக்கு ஃபியூச்சரே இருக்காதுங்க. வர சேலரில நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சேவ் பண்ணுவீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் லைக் இன்னொரு ரிட்டயர்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கும்போது, உங்ககிட்ட சேலரி ஒரு அமௌண்ட்டே இருக்காது உங்களுக்கு லைக் உங்க ரிட்டயர்மெண்ட் கார்பஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சில பேருக்கு ரிட்டயர்மெண்ட் கார்பஸே இல்லாம போயிடும். ஃபிக்ஸ். ரூல் நம்பர் 1 பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டு சேலரி வந்தவுடனே ஒரு 20-30% எடுத்து சேவ் பண்ணுங்க. எப்படி சேவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உங்களுக்கு சேலரி வந்து சேலரி அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். உங்களுக்கு பர்சனல் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ உங்க அந்த அமௌண்ட் 20-30% அமௌண்ட்ட உங்களோட பர்சனல் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன் இந்த மாரி சொல்றேன்னா, நெறைய பேருக்கு நல்ல சேலரி வாங்குவாங்க. ஆனா நெறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு ரிக்ரெட் இருக்கும். என்ன ரிக்ரெட்ன்னு கேட்குறீங்களா? என்ன ரிக்ரெட்னா, நான் நல்லா சம்பாரிக்கிறேன். ஆனா எனக்கு நான் எதுவுமே செலவு பண்ணிக்க மாட்டேங்கிறேன். அப்படின்ற ஒரு ரிக்ரெட் இருக்கும். அந்த ரிக்ரெட்ட நம்ம போக்கணும்னா, நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணது ஒரு கோல் இருக்கணும். ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். என்ன பர்ப்பஸ்ன்னு கேட்குறீங்களா? நெறைய பேருக்கு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கும். சில பேருக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆனா அந்த வெக்கேஷன் பயங்கர எக்ஸ்பென்சிவ் வெக்கேஷனா இருக்கும். ரூல் நம்பர் 2 50, 30, 20 ரூல். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இது ஒரு காமனான ரொம்ப பாப்புலரான ஃபினான்ஷியல் ரூல். அப்படின்னா 50% நம்மளோட நீட்ஸ்க்கு, 30% நம்மளோட வாண்ட்ஸ்க்கு அண்ட் 20% நம்மளோட சேவிங்ஸ். இத ப்ராப்பரா நம்ம சேலரிலேருந்து அலோகேட் பண்ணி வச்சு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நம்ம நெறைய ப்ராப்ளம்ஸ ஃபிகர் அவுட் பண்ணி அத ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 3 ட்ராக் எவ்ரிதிங். சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸையும் நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். ஏன்னா, எக்ஸ்பென்ஸ் எங்க போகுதுன்னு தெரிஞ்சா தான் நம்மளால அத கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஸோ, எப்படி நம்ம ட்ராக் பண்ணலாம்னா, எக்ஸெல்ல ட்ராக் பண்ணலாம். இல்ல நார்மலா நம்ம ஒரு நோட்டு, ஒரு பென் எடுத்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் டெய்லியும் பண்றோம். அந்த டேட் போட்டு, நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன். இது இவ்ளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நோட் டவுன் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே போதும். ஏன்னா, ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க ட்ராக் பண்ண உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வருங்க எக்ஸ்பென்ஸ்ல. நம்ம நெறைய தேவையில்லாத செலவு பண்றோம்னு நம்மளுக்கு தெரியும். அங்க நம்ம கட் டவுன் பண்ணிடலாம். ரூல் நம்பர் 4 கண்ட்ரோல் லைஃப் ஸ்டைல். இன்கம் இன்கிரீஸ் ஆகும்போது, அதே ஸ்பீட்ல லைஃப் ஸ்டைலும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ, நம்ம என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும், இன்கம் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, லைஃப் ஸ்டைலையும் அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அப்கிரேட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களால சேலரிய ரீட்டெயின் பண்ணவும் முடியும். நீங்க அப்பதான் ஒரு கண்ட்ரோல் லைஃப் ஸ்டைல். இன்கம் இன்கிரீஸ் ஆகும்போது, அதே ஸ்பீட்ல லைஃப் ஸ்டைலும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ, நம்ம என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும், இன்கம் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, லைஃப் ஸ்டைலையும் அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அப்கிரேட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களால சேலரிய ரீட்டெயின் பண்ணவும் முடியும். நீங்க அப்பதான் ஒரு ரியல் சக்சஸ் பெர்சன். ரூல் நம்பர் 5 ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இந்தியால ஜென்ரலா 6-7% இன்ஃப்ளேஷன் இருக்குங்க. ஸோ, எப்பவுமே நீங்க அமௌண்ட்ட சேவ் மட்டும் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன்லயே உங்க மனியோட வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ, இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னென்ன மாரி இன்வெஸ்ட்மென்ட் வேஸ் இருக்குன்னா, சிப் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் யூஸ் பண்ணலாம். சிப்ன்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். இந்த சிப் யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, நீங்க எதுல எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நீங்க ஈவன் ஸ்டாக்ஸ் கூட டைரக்ட் ஸ்டாக்ஸ் கூட சிப் பண்ணலாம். 2வது
கோல்ட் அண்ட் சில்வர். உங்களுக்கு ரொம்ப மெட்டல் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க கோல்ட், சில்வர்ல இது பண்ணலாம். ஏன்னா, உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா, ஈஸியா பிளெட்ஜ் பண்ணி லிக்விடேட் பண்றதுக்கு கோல்ட், சில்வர் கொஞ்சம் ஈஸியானது. அப்புறம் நம்ம பாண்ட்ஸ் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது மாரி நெறைய விதமான வேஸ் இருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இது மாரி நெறைய வேஸ் இருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் ஏரியாஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, சேவ் மட்டும் பண்ணீங்கன்னா, உங்களோட மனியோட வேல்யூ குறைஞ்சிரும். அதுவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான், உங்க மனி வேல்யூ குரோ ஆகும். நீங்களும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம அச்சீவ் பண்றதுக்கான பாத்ல நோக்கி போயிட்டு இருப்பீங்க. ரியல் டைம்லைன். நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நம்ம எவ்ளோ நாள் வெயிட் பண்ணா நம்மளுக்கு விசிபிளா ரிசல்ட்ஸ் தெரியும்னு நம்மளுக்கு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். 1 மந்த்ல ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ 3 மந்த்ஸ் ஆச்சுன்னா, நம்மளுக்கு என்னென்ன ட்ராக் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியும். என்னென்ன எக்ஸ்பென்ஸ் எங்கெங்க போகுது நம்மள ட்ராக் பண்ணி ரெடியா இருந்திருப்போம்னு அர்த்தம். 6 மந்த்ஸ்ல நம்ம கண்கூடியா பார்க்கலாம். நம்மளோட சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மென்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா குரோ ஆயிருக்கும். இங்க கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்கன்னா, நல்ல இன்டென்சிட்டில இருப்பீங்க. நல்ல இன்டென்சிட்டில இருந்தீங்கன்னா, நீங்க நல்ல என்ன அமௌண்ட் உங்களுக்கு சேலரியா வருதோ, அதை இன்வெஸ்ட் 1,00,000 சேலரி இருந்தாலும், கண்ட்ரோல் இல்லன்னா, உங்களால ரிச்சா ஃபீல் பண்ணவே முடியாதுங்க. சேலரி இல்ல. ப்ராப்ளம் சிஸ்டம்ல தான் இருக்கு. உங்ககிட்ட ப்ராப்பரான சிஸ்டம் இல்ல. அதனால தான் உங்களுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னே தெரியல. பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த ரிசல்ட்ஸ் வருதா? நீங்க சேலரி வாங்குவீங்க, அத ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல நான் அதிகமா பார்க்குற படம் மாநாடு, எஸ்டிஆர்து. அது ரொம்ப எனக்கு புடிச்ச படம். என்னன்னா, அது கான்செப்ட் வைஸ் ஒரு லூப்பிங் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அதே தான் நம்ம லைஃப்லயும். நம்ம கஷ்டப்பட்டு மந்த் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம். 1ஆம் தேதி ஆனோனே சேலரி நம்ம அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆகும். அத நம்ம 30 டேஸ்ல 20 டேஸ்லயே செலவு பண்ணிடுவோம். அப்புறம் லாஸ்ட் 10 டேஸ் அப்படியே ஒட்டி அந்த மந்த்த முடிச்சுட்டு அடுத்த மந்த் சேலரி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சேலரி வாங்குவோம். ஸ்பெண்ட், ரிப்பீட். ஏர்ன், ஸ்பெண்ட், ரிப்பீட். இந்த லூப்க்குள்ளேயே நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த லூப்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உடைக்க பாருங்க. இந்த லூப்ப சீக்கிரமா நீங்க உடைச்சீங்கன்னா தான் உங்களால ஈஸியா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம அச்சீவ் பண்ண முடியும். மணி ஏர்ன் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா மணிய சஸ்டெயின் பண்ணி, அத ஹோல்ட் பண்ணி ரீடெயின் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனல். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனல். மறக்காம இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சந்துருஸ் டெக் அண்ட் ஃபினான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ல பார்ப்போம். பை.